இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல இரும்பு தோசை தவாவோட யூசேஜும் மெயின்டெனன்ஸும் பார்க்க போறோம். இரும்பு தவாலேயே எந்த தவாவை வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசை தவாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. அயன் தோசை தவால 2 விதமான தவா இருக்கு. நான் இப்போ காமிக்கிறது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். சென்டர்லலாம் ரொம்ப தின்னா இருக்கும். அதே மாதிரி அதோட பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த மாதிரியான தவா ரோட்டி சப்பாத்தி இதெல்லாம் போடுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அயன் தவா கேஸ்ட் அயன், அதாவது மோல்டில் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருக்கி பண்ண தவா இது. இது நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கும். ஹேண்டிலும் நல்லா திக்காக இருக்கும். இதுவும் வெயிட்டை பொறுத்து தான் நமக்கு கல் கிடைக்கும். நடுவில் இருக்க அந்த பார்ட்டும் நல்லா திக்காக இருக்கும். இதை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான்ஸ்டிக்லேருந்து மாறினதுக்கு அப்புறமா இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த அயன் தவால ரொம்ப முக்கியமானது, தண்ணியும் சோப்பும் போட்டு எப்பயுமே வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உப்பை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இந்த கல்லை நான் ஒரு 2 வீக்ஸாக டீப் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது நல்ல லைஃப் கொடுக்கும். இப்போ பாருங்க, ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சுரண்டி எடுத்துடலாம். நான் கேஸை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். சூட்டில் தான் இதை பண்ணணும். எங்கெல்லாம் அந்த ஆயில் உங்களுக்கு அப்படியே தங்கியிருக்கோ அந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் உப்பை போட்டு இந்த தோசை கரண்டியாலேயே லைட்டாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக எல்லாமே வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் டிஃப்ரென்ஸ். ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்தாச்சு. இரும்பு கலர் தெரியுது பாருங்க. ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டேன். இது 2 வீக்ஸ்ன்றதுனால இவ்வளோ இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா இந்த தோசை தவாவை இந்த மாதிரி ஒரு துணியில் லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. அப்புறம் சாதாரண தண்ணியில் இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். எந்த டிஷ் வாஷும் போடக்கூடாது. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதில் நீங்கள் தோசையை வார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது தோசை எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கே வருது. அந்த துணியை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுற கட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர்க்கில் ஒரு வெங்காயத்தை சொருகி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா சாதாரண துணியில் கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிகப்பரிசி கம்பு அடை தோசை. அதில் வெங்காயம்லாம் இருக்கிறதுனால நான் முதல்ல இந்த தோசையவே உங்களுக்கு வாத்து காமிக்கிறேன். அந்த எட்ஜ் வரைக்கும், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம், ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் எண்ணெயே விடாமல் கூட நீங்கள் ஜஸ்ட் துணியால் தொடச்சிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு பாருங்கள். இப்போ எப்படி எடுக்க வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வருது. ஜஸ்ட்டு நம்ம அந்த உப்பில் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளோட அடை தோசை ரெடி ஆயாச்சு. பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நடுவுலையும் கிறிஸ்பாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு வாட்டியும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த மிதமான சூடு இருக்கும் போதே இதே மாதிரி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அதில் ஆயிலை சேர்த்துட்டு அந்த எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். உடனே அதை இடம் மாற்றுறதோ இல்லை தண்ணியில் அதை காமிக்கிறதோ அதை பண்ணாதீங்க. இந்த அயன் தோசை தவாக்கு மட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மரத்தில் ஆனது. இது தோசை தவாவை க்ளீன் பண்ணுறதுக்கே. துணியை மட்டும் நூல் சுற்றியோ ரப்பர் பேண்ட் சுற்றியோ வச்சுக்கலாம். அப்பப்போ இந்த துணியை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது கடையில் விற்கிறது 10 ரூபா தான். இப்போ க்ளீன் பண்ண தவாவில் வாத்த தோசை பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா நான்ஸ்டிக் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இதுக்கு ஏர் சர்க்குலேஷன் வேணும். அதனால் கவரில் போட்டு உள்ளே வைக்கிறது இல்லை அப்படியே திறந்து வைக்கிறது அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு காற்று போகிற மாதிரி ஒரு பேக் உள்ள போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு அதை வச்சுருங்க. நல்லா லைஃப் கொடுக்கும். ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அது அப்படியே வரும். பாழாகவே ஆகாது. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தவா 140 ரூபாய். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியானது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறதுக்கு இந்த அப்லோடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இந்த கேஸ்ட் அயன் தோசை தவா பற்றியும் ஆர்டினரி தோசை தவா பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். இது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.